ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது நம்பியாண்டார் நம்பிகளின் ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை. 11ஆம் திருமுறையின் 40வது பனுவல் நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை. சிவனடியார்களின் பெருமைகளை திருவாரூர் பெருமான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்ட தொகை பாடியருளினார் சுந்தரர். அவரின் வழிநின்ற நம்பியாண்டார் நம்பிகள் ஆளுடைய பிள்ளையாகிய திருஞான சம்பந்தரின் வரலாற்று நிகழ்ச்சிகளை தொகுத்து ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகையை இயற்றினார். கலிவன்பாவாலாகிய இந்த நூல் 65 அடிகளை கொண்டுள்ளது. முதல் 10 அடிகளில் ஞானப்பால் உண்ட நிகழ்ச்சியை விளக்கி சொல்லுகிறார் நம்பிகள். அழகிய நெற்றியில் பொற்சுட்டி ஒளி வீச, குதலை மொழியை உடைய குழந்தையின் கால்களில் சிலம்பொலிக்க, இடைவிடாது அழுவதால் பசித்துள்ளான் என இறைவன் காட்டிட, வழிபடுவார்களின் துயரங்களை நீக்கும் மயில் போன்ற சாயலை உடையவளும் குறைவற்ற 32 அறங்களையும் செய்தவளுமாகிய உமையம்மை இறைவன் கருணையினால் தன் முலைப்பாலை கறந்து பொற்கிண்ணத்தில் ஊட்டவும், அப்பொழுதே ஞானத் திரளாகி முன்னின்ற திருஞான சம்பந்தர் மயக்கம் நீங்கிய சீர்காழித் தலைவனும் ஊழி முதல்வனுமாகிய இறைவன் விண்ணில் உள்ளான் எனக் காட்ட வல்லான் என்று பாடுகிறார் நம்பிகள். தந்தை சிவபாத ஹிருதயர் தன் 3 வயது குழந்தையாகிய சம்பந்தரை திருக்குளத்திற்கு அழைத்துச் சென்று கரையில் அமர்த்திவிட்டு குளத்தில் மூழ்கி அகமர்ஷண ஸ்நானம் செய்கையில் குழந்தை அழுதது. இறைவன் விடையவராய் தோன்றி அறம் 32 வளர்த்த உமையம்மையை நோக்கி குழந்தைக்கு பால் தருமாறு கூற, உமையம்மையும் பொன்வட்டிலில் தன் பாலை கறந்து சிவஞானத்தை குழைத்து குழந்தைக்கு ஊட்டினார். அந்நிலையில் உவமையிலா கலைஞானமும் உணர்வறிய மெய்ஞானமும் கைவரப் பெற்றார். தன் குழந்தை வாயிலில் பால் இருப்பது கண்டு யார் கொடுத்த பால் இது என தந்தை கேட்க, குழந்தை அம்மையப்பரை நோக்கி கைகாட்டி தோடுடைய செவியன் என்னும் பதிகம் பாடியருளினார். இதனை ஊழி முதல்வன் உவன் என்று காட்ட வல்லான் என்கிறார் நம்பிகள். தனது கணவனாகிய சிவபெருமான் அளித்த 2 நாழிகை அளவு நெல்லை கொண்டு 32 அறங்களை செய்தவள் காமாட்சி அன்னை. அந்த அறங்களுள் 9வது அறமாக இருப்பது குழந்தைகளுக்கு பால் வழங்குதல். எனவே சிவபெருமான் உமையம்மையை ஞானப்பால் வழங்கிடக் கூறினான். அம்மையும் வழங்கினாள். இதனை நம்பிகள் வழுவாமே 32 அறமும் செய்தாள் முதிராத செப்பொத்த கொங்கை திரு நுதலி அப்பன் அருளாலே ஊட்டுதலும் என்று கூறி மகிழ்கிறார். சம்பந்த குழந்தை ஞானப்பால் உண்ட நிகழ்ச்சியை கூறும் நம்பிகளின் வரிகளை கேட்போமா? ஞானப்பால் உண்டது தீ பூவார் திருநுதல் மேல் பொற்சுட்டி இட்டொழின கோவாக்குதலை சிலம்பரற்ற ஓவா தழுவான் பசித்தான் என்றாங்கிறைவன் காட்ட தொழுவான் துயர்தீர்க்கும் தோகை வழுவாமே 32 செய்தாள்
முதிராத செப்பொத்த கொங்கை திருநுதலி அப்பல் அருளாலே ஊட்டுதலும் அப்பொழுதே ஞானத்திரளாகி முன்னின்ற செம்மல் இருள் தீர்ந்த காழி முதல்வன் கவுனியர்தம் போரேறு ஊழி முதல்வன் உவன் என்று காட்டவலான். இனி பல்வேறு அற்புத செயல்களை பாடுகிறார், தொகுத்து பாடுகிறார். திருவீழிமிழலை என்பது ஒரு சிவப்பதி. இங்கு அப்பர் பெருமானுடன் சம்பந்தப் பெருமான் எழுந்தருளி வீழிநாதரை பணிந்து நின்றார்கள். அப்பகுதி முழுவதும் மழையின்றி பஞ்சம் வாட்டியது. அது கண்டு வருந்திய ஞானசம்பந்தப் பெருமான் பதிகம் பாடி வாசி தீரவே காசு நல்குவீர் என வேண்டி பிரானிடத்தில் படிக்காசு பெற்று அதன் மூலம் மக்களின் பசிப்பிணியை போக்கி அருளினார். பெருத்த சமணக் கூட்டங்களை கழுவேற்றிய சம்பந்தப் பெருமான் தர்மபுரம் என்னும் தலத்திற்கு வந்தபோது அங்குள்ள திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் உறவினர்கள் சம்பந்தரின் பாடல்கள் அவரது யாழிசையால் தான் சிறப்புறுகின்றன என கூற கேட்டு அதிர்ந்து போன திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வாசிக்க இயலா பதிகம் பாடுமாறு பெருமானை வேண்ட மாதர் மடப்பிடியும் என்று தொடங்கும் மூரி எனப்படும் ஒரு வகை இசையில் பதிகம் பாட அதனை வாசிக்க இயலாமல் யாழ்ப்பாணர் பெருமானிடத்தில் கொடுக்க பாணரிடமே அந்த யாழை திருப்பி கொடுத்தார். இப்பதிகம் யாழ்முறி பதிகம் எனப்படும். மதுரையில் நடைபெற்ற அனல்வாதத்தில் போகமார்த்த பூன்முளையாள் என்னும் திருநள்ளாற்று பதிகம் வரைந்த ஓலையை நெருப்பில் இட அது பசிய ஓலையாகவே இருந்தது. எனவே அது பச்சை பதிகம் எனப்படும். அதன் மூலம் கடலால் சூழப்பெற்ற இவ்வுலகை காப்பாற்றினார். மற்றவரும் தேவர்களும் வந்து வணங்கும் காலில் சதங்கை அணிந்திடும் சிறு பருவத்திலேயே பாலை நிலத்தை நெய்தலாக்கி பின் கானகமாக்கிய பெருமை உடையவர் ஞானசம்பந்தப் பெருமான். இது புஞ்சை எனப்படும் திருநன்னி பள்ளியிலே நடைபெற்ற அற்புத செயலாகும். கோவில்கள் சூழப்பெற்ற திருவாவடுதுறை மாசிலாமணி ஈஸ்வரரை சம்பந்தப் பெருமான் வணங்கி நின்ற காலத்தில் அவரது தந்தை வேள்வி செய்திட பொருள் வேண்டி நிற்க இடரினும் தளரினும் என பதிப்பாடி பிரானை வேண்டிட இறைவன் ஆணையினால் சிவகணம் ஒன்று பலிபீடத்தில் பொற்கிழியை வைத்து செல்ல அதனை தந்தையிடம் அளித்தவர். மதுரையை ஆண்ட கூன் பாண்டியனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை மதுரை ஆலய மடப்பள்ளி சாம்பலினால் பூசி மந்திரமாவது நீர் என்னும் திருநீற்றுப்பதிகம் பாடி நோய் தீர்த்தவர். இத்தகைய ஞானசம்பந்தப் பெருமாள் நிகழ்த்திய அற்புதங்களை நம்பிகள் கூறும் வரிகள் இது. வீழிமிழலை படிக்காசு கொண்ட பிரான் பாழி அமனை கழுவேற்றினான் பாணர் யாழை முறித்தான் எரிவாய் இடும் பதிகம் ஆழி உலகத்தழியாமல் காட்டினால் ஏழிசை வித்தகல் வந்து ஏனோரும் வானோரும் தாழும் சரணச் சதங்கை பருவத்தே பாலையும் நெய்தலும் பாடவலான் சோலை திருவாவடுதுறையுள் சோலை திருவாவடுதுறையில் செம்பொற்கிழி ஒன்று அருளாலே பெற்றருளும் ஐயல் தெருளாத தென்னவன் நாடெல்லாம் திருநீறு பாலித்த மன்னன் மருகல் விடம் தீர்த்த பிரான் பின்னை தென் கோலக்காவில் தாளம் பெற்று இக்குவலயத்தில் முத்தின் சிவிகை அரண் கொடுப்ப முன்னின்று தித்தித்த பாடல் செவிக்களித்தான். இனி திருமருகல் என்னும் தலத்தில் விடம் தீர்த்த நிகழ்ச்சியை கூறுகிறார். இத்தலத்தின் அருகிலுள்ள வைப்பூர் என்னும் ஊரில் தாமன் என்னும் வைசியன் தனக்கு 7 பெண்கள் இருந்தார்கள்.
தன் மைத்துனனுக்கே மணம் செய்து கொடுப்பேன் என அவனை ஏமாற்றி 6 பெண்களையும் வசதி படைத்த பையன்களுக்கு மணம் செய்து கொடுத்து விட்டார். தன் மாமன் ஏமாறுவது கண்டு மனம் பொறுக்காத 7வது பெண் தன் மாமனை அழைத்து கொண்டு திருமருகல் தலத்தில் திருமணம் செய்து கொள்ள வந்து அங்கு ஒரு திருமடத்தில் தங்கினர். அன்றிரவு செட்டி மகனை அரவு தீண்டிவிட்டது. அப்பெண் துன்பம் தாழாமல் அழுது கூக்குரல் இட அழுகை ஒலி கேட்ட ஞானசம்பந்த பெருமான் அங்கு சென்று பெண்ணின் அவலம் தீர்க்க சடையாய் எனுமால் என்னும் பதிகம் பாடி செட்டி மகன் உயிர் பிழைக்குமாறு செய்தார். சம்பந்த பெருமானே அந்த இருவருக்கும் திருமணம் செய்வித்தார். இந்நிகழ்வு ஆண்டுதோறும் அந்த திருமருகல் தலத்தின் பெருந்திருவிழாவில் 6ஆம் நாள் மற்றும் 7ஆம் திருநாள்களில் நடைபெறுகிறது. இதனை மருகல் விடம் தீர்த்த பிரான் என்று நம்பிகள் போற்றுகிறார். சீர்காழியில் ஞானப்பால் உண்ட பிரான் தோளுடைய செவியன் பதிகம் பாடி வணங்கிய பின் சீர்காழிக்கு 3/4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கோலக்காய் எனும் தலத்திற்கு செல்லுகிறார். இதுவே இவர் செய்த முதல் யாத்திரை. குழந்தை தன் கைகளை தட்டி பாடி வருவது கண்ட உமையம்மை இறைவனிடம் கூற இறைவன் இத்தலத்தில் பொற்றாளம் வழங்கினான். தாளம் அப்பன் வழங்கினான். அதில் ஓசை எழுந்திட அன்னை அருள் புரிந்தாள். அருள்மிகு ஓசை கொடுத்த நாயகி உடனாய தாளபுரீஸ்வரரை மடையில் வாளை பதிகம் பாடி வணங்கினார். சம்பந்த பெருமான் திரு எருக்கத்தம் புலியூரிலிருந்து திருநெல்வாயில் அறத்துறைக்கு போக மாறன்பாடி என்னும் ஊருக்கு நடந்து சென்றார். அங்கு இரவு தங்கினார். அன்றிரவு திரு அறத்துறை வேதியரது கனவில் சிவபெருமான் காட்சி தந்து சம்பந்த பிள்ளையாருக்கு முத்துச்சிவிகை முத்துக்குடை முத்து சின்னம் கொடுக்குமாறு கட்டளையிட சம்பந்த பிரான் கனவிலும் அவற்றை ஏற்குமாறும் கட்டளையிட்டார். மறுநாள் காலை வேதியார் அளித்த முத்துச்சிவிகையை ஏற்று திரு அறத்துறை பெருமானை போற்றினார். சம்பந்தர் பாடிய இத்தலம் இன்று திருவட்டத்துறை என வழங்கப்படுகிறது. தொழுதூர் விருத்தாஜலம் சாலையிலே இத்தலம் அமைந்துள்ளது. அருள்மிகு ஆனந்த நாயகி உடனாய அருள்மிகு ஆனந்தீஸ்வரர் அருள் பாலிக்கின்ற தலம் இது. திருமறைக்காடு எனப்படும் தலத்தில் பூட்டியிருந்த வாயிலை பன்னினேர் மொழியால் பதிகம் பாடி அப்பர் பெருமான் திறந்திட சதுரம் மறைதான் என்னும் பதிகம் பாடி ஞானசம்பந்த பெருமான் கதவு அடைத்திட அருள் செய்தார். திருவோத்தூர் என்னும் தலம் காஞ்சிபுரம் அருகில் உள்ளது. இத்தலத்தில் ஆண் பனைகளை பதிகம் பாடி பெண் பனைகளாக மாற்றி அருளினார். தன் பதிகத்தில் குறும்பை ஆண்பனை ஈன்கூலை ஓத்தூர் என்று குறிப்பிடுகிறார். திருக்கொள்ளம்புதூர் என்னும் தலம் குடவாசல் அருகே உள்ளது. பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்க செய்துவிட்டு சோழ நாட்டிற்கு சம்பந்த பெருமான் கொள்ளம்புதூருக்கு வருகை தர முள்ளியாற்றில் வெள்ளம் போய்க் கொண்டிருந்தது. அங்குள்ள ஓரிடத்தில் அடியவருடன் ஏறி நாவினையே ஓடக்கோலாக கொண்டு கொட்டமே கமழும் என்னும் பதிகம் பாடி வெள்ளத்தை கடந்து கொள்ளம்புதூர் அடைந்து அருள்மிகு சௌந்தரநாயகி உடனாய அருள்மிகு வில்வாரண்யேஸ்வரரை வணங்கி மகிழ்ந்தார். இந்த வரலாறுகளை கூறும் நம்பிகளின் வரிகள் இதோ. நித்திலங்கள் மாடத் தொழிரும் மறைக்காட்டிரை கதவை பாடி அடைப்பித்த பண்புடையான் நீடும் திருவோத்தூர் ஆண்பனையை பெண்பனை ஆகென்னும் பெருவார்த்தை தானுடைய பிள்ளை மறுவினிய கொள்ளம்பூதூர் குழகல் நாவாயது கொடுப்ப உள்ளமே கோலாக உண்டினான் வள்ளல். இன்று திருவாசி என அழைக்கப்படும் திருப்பாச்சிலாசிரமம் என்ற தலம் திருச்சி சேலம் பேருந்து சாலையில் உள்ளது. கொல்லிமழவனின் புதல்விக்கு முயலகன் என்னும் வலிப்பு நோய் பிடித்திருந்தது. மழவனே இப்பகுதிக்கு அரசன். இது கண்ட ஞானசம்பந்த பெருமான் துணிவளர் திங்கள் துளங்கி என்னும் பதிகம் பாடி அப்பெண்ணின் நோயை தீர்த்தார். இதனால் இங்குள்ள நடராஜர் திருவடியில் முயலகனுக்கு பதிலாக சர்ப்பம் இருப்பதை பார்க்கலாம். மதுரையில் நடைபெற்ற புனல்வாதத்தின் போது வாழ்க அந்தணர் வானவராணினம் என்னும் பதிகம் பாடி அப்பதிகம் எழுதிய ஓலை வைகை ஆற்றில் ஆற்றை எதிர்த்து சென்று திருவேடகம் என்னும் தலத்தில்
கரையில் ஒதுங்கச் செய்த கவுனியர் குல கோமகர் இவர். திருமயிலை தலத்தில் சிவநேச செட்டியார் ஒருவர் வாழ்ந்தார். அவர் தமது மகள் பூம்பாவையை ஞானசம்பந்தருக்கே மணம் செய்து கொடுப்பேன் என வாழ்ந்தார். அப்பெண்ணோ திடீரென இறந்துபட அப்பெண்ணின் எலும்புகளை ஒரு குடத்தில் இட்டு அதனை காத்து வந்தார். அங்கு வழிபட வந்த ஞானசம்பந்த பிரான் அவரிடத்திலே நடந்தவற்றை கூறி சிவநேச செட்டியார் தன் பெண் எலும்புகள் அடங்கிய அக்குடத்தை கொண்டு வந்து வைக்க சம்பந்த பெருமான் மட்டிட்ட புன்னையங்கானல் என்னும் பதிகத்தை பாடி பூம்பாவையை உயிர் பெறச் செய்து தன் மகளாய் ஏற்றுக்கொண்டார். காரைக்காலின் ஒரு பகுதியாக விளங்கும் கோவில் பத்து என்ற திருத்தெளிச்சேரி என்னும் தலமாகும். இங்கு உள்ள பௌத்தர்கள் சம்பந்தரை கேலி செய்து வாதத்திற்கு இழுக்க அருகிலிருந்த சம்பந்த சரணாலயர் பிள்ளையின் தேவாரம் பாடிட பௌத்தர் தலையில் இடி தாக்கியது. அதன்பின் அவரெல்லாம் சைவர் ஆகி சைவத்தை தழைக்க வைத்தனர். இத்தகைய வரலாறுகளை தொகுத்து கூறும் நம்பிகளின் வரிகள் இதோ. மழவல் சிறுமதலை வான் பெருநோய் தீர்த்த குழகல் குலமறையோர் கோமான் நிலவிய வைகை ஆற்றே இட்டு வானீர் எதிர்ஓட்டும் செய்கையான் மிக்க செயலுடையான் வெய்யவிடம் மேவி விடம் மேவி இறந்த அயில் வேர்க்கண் மடமகளை வாவென்று அழைப்பித்து இம்மண்ணுலகில் வாழ்வித்த சீனின்ற செம்மை செயலுடையால் நேர் வந்த புத்தல் தலையை புவிமீல் புரள் வித்த வித்தகப் பாடல் விளம்பினான். ஒளிமிகு கொச்சைவயம் எனப்படும் சீர்காழி சதுரராகிய ஈசன் மீது பாடிய பதிகத்துடன் 16,000 தேவாரப் பாடல்களை பாடிய பெருமகனார் ஆளுடைய பிள்ளைகள். முக்தி தரும் இறைவன் திருவடியை அடைய பக்தி நெறியை நமதென்று சொல்ல வந்தவர் அவர். ஓலமிட்டு திரிகின்ற பிறவியாகிய கடலில் ஆழ்ந்து போகாமல் பக்தியாகிய ஒப்பற்ற தெப்பத்தை உலகம் வாழத் தந்த பிரான் என நம்பிகள் போற்றும் வரிகள் இது. மொய்த்தொழி சேர் கொச்சி சதுரல் தன் கோமானை தான் செய்த பச்சை பதிகத்துடன் 16,000 வித்து பொருளை விளைக்க வலபெருமான் விளைக்க வலபெருமான் முத்தி பகவ முதல்வன் திருவடியை அத்திக்கும் பத்தரு எதிரு ஆணை நமது என்னவலால் கத்தி திரி பிறவிச்சாகரத்துள் ஆழாமே பத்தி தனி தெப்பம்பார் வாழ தந்தபிரான். திருஞான சம்பந்தரை மதுரை வருமாறு மங்கையர்க்கரசியார் தூதர்களை அனுப்ப அவரும் கோளறு பதிகம் பாடி மதுரை வந்து தங்கினார். பாண்டிமாதேவியும் மங்கையர்க்கரசியுமாகிய அரசி கதிர்வேலை உடைய அமைச்சராகிய குலச்சிறையாரோடு அவரை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். பொல்லாச் சமணர்கள் சம்பந்தர் தங்கியிருந்த திருமடத்திற்கு நெருப்பு வைத்தார்கள். அத்தீயை பார்த்து ஞானசம்பந்த பெருமானார் பையவே சென்று பரகதி பாண்டியர்க்காகவே என்ன பாண்டியனை வெப்பு நோய் தாக்கிட திருநீற்று பதிகம் பாடி அந்த நோயை போக்கினார். திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரம் என்னும் தலம் நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையில் உள்ளது. முருகநாயனார் அவதரித்த திருத்தலம் இது. இவர் கொண்ட பக்தியை தமது பதிகத்தில் போற்றியவர் ஞானசம்பந்த பெருமான். திருச்சாத்தமங்கை அயவந்தி தலத்தில் வாழ்ந்தவர்தான் திருநீலநக்க நாயனார். திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது அவரை வரவேற்று அவருக்கு திரு அமுது செய்வித்து பாணருக்கு தாம் நித்யாக்னி செய்யும் இடத்தில் இடம் கொடுத்தவர்.
சம்பந்தர் திருமண நாளில் அவருடன் ஜோதியிற் கலந்தவர் இவர். நல்ல நெற்றியும் முத்தணிந்த கொங்கைகளும் நீண்ட பெரிய கண்களும் கரிய கூந்தலும் செங்கை மலரும் தாமரை அடியும் மென்மையான தொடைகளும் சித்திரப் பொற்காஞ்சி செறிந்த பேரல்குலை உடையவனும் ஆகிய நம்பியாண்டார் நம்பி மகளையும் துத்தம் என்னும் இசை நரம்பை ஒழிக்கும் தூயவனும் முத்தமிழ் நாள் உணர்ந்த திருஞான சம்பந்தருக்கும் திருநல்லூர் பெருமணத்தில், அதாவது இன்று வழங்கப்படுகிற ஆச்சாள்புரத்தில் ஒத்த மனம் இகுது என்று ஓதி சுற்றத்தார் அனைவரும் மனம் கழித்திட திருமணம் செய்த பந்தலில் அந்நாளிலேயே அனைவரும் கண்டு மகிழ பெற்றவர்களோடு திருக்கோவிலினுள் புகுந்து தன் அத்தன்னடியே மகிழ்ந்து திருவடி அடைந்தார் ஞானசம்பந்த பெருமான். திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரோடும் பெருஞ்சோதியில் மூழ்கி சிவப்பேறு அடைந்தனர் என தொகையை முடிக்கிறார் நம்பிகள். பத்தி சிவம் என்று பாண்டிமாதேவியோடும் கொட்ட கதிரு வேர் குலச்சிறையும் கொண்டாடும் அத்தை பொழுத அமணரு இடும் வெந்தீயை பற்றி சுடுக போய் பாண்டியனை வெந்தீயை பற்றி சுடுக போய் பாண்டியனை எனவல்லான் வர்த்தமானீசரு கழல் வணங்கி வாழ் முருகன் பத்தியை ஈசன் பதிகத்தே காட்டினான். அத்தன் திருநீலனக்கற்கும் அன்புடையால் துத்த மொழிக்கு தலை தூயவாய் நன்னுதலி நித்தில்ல பூன் முலைக்கும் நீண்ட தடங்கண்ணிக்கும் கொத்தார் கருங்குழற்கும் கோல செங்கை மலர்க்கும் அத்தாமரை அடிக்கும் அம்மென் குரங்கினுக்கும் சித்திர பொற்காஞ்சி சிறந்த பேரல் குலுக்கும் முத்தமிழ் நூல் எல்லாம் முழுதுணர்ந்த பிள்ளையார்க்கு ஒத்த மனம் இது என்றோதி தமர்கள் எல்லாம் சித்தம் களிப்ப திருமணம் செய் காவணத்தே அத்தை பொழுதத்து கண்டு உடனே நிற்க பெற்றவர்களோடும் பெரும் மனம் போய் புக்கு தன் அத்தன் அடியே அடைந்தான் அழகிதே. தன்னத்தன் அடியே அடைந்தான் பெருமணம் போய் புக்கு தன் அத்தன் அடியே அடைந்தால் அழகிதே. மாணிக்க வாசகர் சிவபெருமானின் பெருமைகளை போற்றி சிவபுராணம் பாடியது போல திருஞான சம்பந்தரை போற்றி பாடியதே இத்திருத்தொகை நூலாகும். நாமும் இத்தொகையை நாள்தோறும் ஓதி அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 50ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது நம்பியாண்டார் நம்பிகளின் ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார்.
இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.